Hello all. In this video, we are going to discuss about some numericals in chapter 4 moving charges and magnetism. So first problem பாத்தீங்கன்னா circular loop of a wire and a long straight wire carries current IC and IE respectively as shown in the figure. So இந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு straight wire இருக்கு அப்புறம் ஒரு circular coil இருக்கு. So number of turns எதுவும் மென்ஷன் பண்ணல. அப்ப number of turns நம்ம 1 ன்னு எடுத்துக்கணும். இதுல அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா magnetic field will be 0 at the center of the loop. So current direction இதுல ரொம்ப important. Fourth chapter ஃபுல்லாவுமே direction, that is arrow mark plays a vital role. So இப்போ நான் தம்பு வந்துட்டு கரண்ட் டைரக்ஷன்ல வச்சு பார்க்குறேன். இங்கே ஃபீல்டு அவுட் ஆஃப் த பிளேன், இந்த சென்டரில் அவுட் ஆஃப் த பிளேன். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால நான் இங்கே டாட் வச்சிருக்கேன். ஸோ B1 சர்க்குலர் லூப் போடுது. அப்புறம் அந்த இன்ஃபினிட்டி வயர் எடுக்கிறேன். ஸோ இன்ஃபினிட்டி வயரோட டெரிவேஷன் என்சிஆர்டியில் இருக்காது. நம்ம தான் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி புரிஞ்சுக்கணும். தட் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் பயோட்ஸால அது தனியாக நம்ம டெரைவ் பண்ணி படிச்சுக்கணும். பட் அது என்சிஆர்டியில் எந்த இடத்துலையுமே இருக்காது. இன்ஃபினிட்டி வயரோட ஃபார்முலா என்னன்னா μ0I/4π. ஹெச் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. இன் ஜென்ரல் அது ஆர்னு கொடுத்துருப்போம். யூஸ்வலாக நான் அந்த ஆர் என்ன சொல்லுவேன்னா பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படிமா, அதுதான் எக்ஸாக்டான மீனிங். ஸோ இந்த இன்ஃபினிட்டி வயர் என்னன்னா ஸ்ட்ரெயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, லாங் ஒயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர் அப்படின்னா இன்ஃபினிட்டி நம்ம எடுத்துக்கணும். ஸோ இன்ஃபினிட்டிக்கு ஃபார்முலா μ0I/4πr sin90 + sin90. அதை சிம்பிளிஃபை பண்ணி இங்கே எழுதிருக்கோம் μ0I/2πr. இந்த இடத்துல ஆறுங்கிறது ஹெச். ஸோ இதில் டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். கரண்ட் போகிற டைரக்ஷனை தம்பு வச்சு இன்டு த பிளேன். அப்போ இந்த சர்க்கிள் கொடுக்கறது அவுட் ஆஃப் த பிளேன், இந்த ஒயர் கொடுக்கறது இன்டு த பிளேன். ஜீரோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக அவுட் ஆஃப் த பிளேன் இன்டு த பிளேனும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும் தானே ஜீரோ இருக்கும். ஸோ அதுதான் சம்மோட ஹிண்ட். கிளியர்? ஸோ μ0IC, C ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சர்க்கிள், அண்ட் IE சம்மில் கொடுத்துருக்காங்க. அதனால IE ஒயரோடது. IC/2R, IE/2πH. அப்போ H is equal to IER/ICπ. ஆப்ஷன் A இஸ் a ரைட் ஆன்சர். ஸோ இதில் டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அகைன் சொல்கிறேன், இது என்சிஆர்டியில் இருக்காது. μ0I/4πH sin90 + sin90. இன்ஃபினிட்டி ஒயருக்கு ஃபைனட் ஒயராக இருந்தால் sin⁵1 + φ1 ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ ஒரு ஒண்டர்ஃபுல்லான ப்ராப்ளம். மிக்சடு கான்செப்ட். ஃபர்ஸ்ட் லெசன் படித்தாதான் ஃபோர்த் லெசனில் இந்த மாதிரி ப்ராப்ளமும் அட்டன் பண்ண முடியும். சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு எலக்ட்ரானா இந்த பிளேட்டுக்கு நடுவில் அனுப்புகிறேன். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பிளேட்டில் ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று நெகட்டிவ் சார்ஜ். அப்போ ஃபீல்ட் லைன்ஸ் கண்டிப்பாக ட்ராவல் ஆகும். சம்ம நீங்கள் டீட்டெயிலாக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் பியும் பர்பண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்க, வித்தவுட் எனி சேஞ்ச் இன் டைரக்ஷன். கிராஸ் மார்க் போட்டிருக்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு த பிளேன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேலேருந்து கீழே வருது அப்படின்னா இப்படி எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிளியரா இன்டு த பிளேன். ஓகேவா? ஃபைன். சரி, இப்போ the time taken by the electron to travel in distance L அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. தட் இஸ் FE is equal to FM. F electric is equal to F magnetic. F electric என்ன ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சிருப்போமே, EQ. F magnetic லாரன்ஸ் ஃபோர்ஸ் QVB sin θ. sin θவை நான் ஏன் போடலை அப்படின்னா இங்கே 90, பிகாஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ள போயிட்டு இருக்கு, எலக்ட்ரான் இந்த டைரக்ஷன்ல வராங்க, ஆங்கிள் 90. ஐ ரிப்பீட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் உள்ள, எலக்ட்ரான் இந்த டைரக்ஷன்ல 90, ஸோ sin 90 போடலை. EQ is equal to QVB, V is equal to E/B. இது ஒரு அவுட்புட்டாக நம்ம கையில் வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் லெசனில் அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்லா போகிறோம். ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட், சார்ஜ் டென்சிட்டி சேம், சிக்மா சிக்மா. இவங்க பாசிட்டிவ் பிளேட், இவங்க நெகட்டிவ் பிளேட். அப்போ இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் இங்கேருந்து வருவாங்க. அப்போ அதோட ஆன்சர் என்னன்னா σ/ε0. இது அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்லால இருக்காது. அப்போ இந்த ஈக்கு பதிலாக σ/ε0 போட்டேன், பியா போட்டேன். டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி இங்கே இருக்கு, L/σ/ε0b. டினாமினேட்டர் ஆஃப் த டினாமினேட்டர் பிகம்ஸ் நியூமரேட்டர், L/ε0b/σ. இந்த ப்ராப்ளமுக்கு அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்லா தெரியல அப்படின்னா இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். கிளியர்? ஸோ த சார்ஜ் டென்சிட்டி ஆஃப் த பிளேட் சிக்மா. ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சிக்மாவா இருக்கிறப்ப தான் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், ரெண்டு பிளேட்டுக்கும் σ/ε0. A uniform magnetic field B also exists in the space perpendicular direction of E. The electrons moves perpendicular to the B without any change in direction. Excellent. Without any change in direction நால மட்டும்தான் நான் இங்க எடுத்தேன். கிளியரா? எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கிறதுனால தான் அவங்க எந்த சேஞ்சுமே இல்லாமல் இருக்காங்க. அதனால தான் நான் இது ஈக்குவலாக எடுத்திருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கில் சொல்கிறதுக்கு பதிலாக இப்போ சொல்லிட்டேன், டீட்டெயிலிங் புரியும்னு நினைக்கிறேன். தென் திஸ் இஸ் ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். பட் டைரக்ஷன் நம்ம இதில் விஷுவலைஸ் பண்ணுறது கொஞ்சம் டாஸ்க் தான்.
electron is moving in the north direction, it experiences a force in vertically upward. So in general நீங்க பேப்பர்ல எழுதும்போது நார்த் அப்படினால இங்க மேல போட்டுருவீங்க கரெக்ட்டா, நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் அப்படி போடுவீங்க. பட் இந்த மாதிரி சம் கிராஸ் பண்ணும்போது யூ கம் டு நோ எல்லா டைமும் நம்ம அப்படி 2 டைமென்ஷன்ல இப்படி ஃபிளாட்டா போடக்கூடாது. ஏன்னா எலக்ட்ரான் நார்த்ல போகுதுன்னா நீ இந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. 3Dல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படி எக்ஸாக்டா அப்படி நேரா வச்சுக்கலாம். ஸோ இது நார்த் போல், இந்த பென் வந்துட்டு சவுத்ல இருந்து நார்த் தெரியுதா, போர்டுக்குள்ள போகுது, போர்டுக்குள்ள சவுத் டு நார்த். அப்படி போகும்போது ஃபோர்ஸ் எங்க இருக்கான், வெர்டிகலி அப்வர்ட். அப்போ இமேஜின் எலக்ட்ரான் இப்படி போயிட்டு இருக்காங்க, அந்த எலக்ட்ரான் எப்படி ஃபோர்ஸ் எக்ஸைட் பண்ணுது, அப்படியே போயிட்டு இப்படி மேலே போகுது, வெர்டிகலி அப்வர்ட் மேலே போகுது. ஸோ ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணலாம். அதை விட ஈஸி பாம் ரூல்னு சொல்லுவாங்க. அதுக்கு நேம் எதுவும் கிடையாது, ஏன்னா அஃபீஷியலாக அதை ஒரு சயின்டிஸ்ட் நேம் கண்டுபிடிக்கல, அன்சர்டன், நேச்சர் தனக்கு தானே டிரைவ் பண்ணிட்ட ஒரு விஷயம். புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள என்ட்ரானா ரைட் ஹேண்ட் பாம் ரூல், கையெல்லாம் மடிக்கக்கூடாது, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும், அவ்வளோதான். இந்த 4 விரல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் மீன் பண்ணும், தம்ப் வந்துட்டு புரோட்டானோட டைரக்ஷன் மீன் பண்ணும். ஸோ புரோட்டான்னா ரைட் ஹேண்ட் பாம் ரூல், எலக்ட்ரான்னா லெஃப்ட் ஹேண்ட் பாம் ரூல். ரொம்ப ஈஸி இல்லை. இப்போ பாம் ஷோஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். கிளியர்? இங்கே பாருங்களேன், தம்ப் என்ன சொன்னேன், வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான். லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ தம்ப் வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான். ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணால் தம்ப் வெலாசிட்டி டைரக்ஷன் ஆஃப் த புரோட்டான். ஸோ சவுத்ல இருந்து நார்த் போயிட்டு இருக்கு, பாம் மேலே இருக்கு. அப்போ இப்படி போகிற எலக்ட்ரான் இப்படி மேலே போகுது. அப்போ என்னோட 4 விரல் 4 ஃபிங்கர்ஸ் FOUR, அந்த 4 4 விரல் எங்கிட்ட காமிக்குது, ஈஸ்ட்ல காமிக்குது. அப்போ ஆன்சர் இஸ் ஈஸ்ட். கிளியர்? ஸோ ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி கஷ்டப்படுறத விட ரொம்ப சிம்பிளாக பாம் ரூல் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். பட் யூ ஹேவ் டு பி வெரி கான்ஷியஸ் அபவுட் லெஃப்ட் ஹேண்ட் ஃபார் எலக்ட்ரான், right hand for positive charge. The next problem. In a hydrogen atom, the electron is making 6.6 into 10 power 15 revolution per second around the nucleus in an orbit of radius 0.528 Armstrong. 10 into 10 power minus 10 meter. The magnetic moment என்னன்னு கேட்டிருக்காங்க. சம் ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் அந்த எக்ஸாமில் அந்த ஃப்ளோவில் நம்ம அதை யோசிக்கிறோமாங்கிறதா இங்கே டாஸ்க்கு. சம் இஸ் ஈக்குவல் டு NIA. M stands for magnetic moment, N number of turns. இங்கே ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் சுற்றுது, அப்போ என்ன ஒன்று எடுத்துக்கணும். ஐ கண்டுபிடிக்கணும். ஏ சர்க்கிளில் சுற்றிட்டு இருக்கு, πr². ஓகே, ஐக்கு வருவோம். இங்கே ரெவல்யூஷன் பர் செகண்ட்னு ஃப்ரீக்வன்சியில் கொடுத்துருக்காங்க. ஐசி ஈக்குவல் டு Q/T, Q இன்ட்டு 1/T. இந்த 1/T தாங்க கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி இங்கே V மாதிரி போட்டு ஆக்சுவலாக எக்ஸாக்டாக FN டினோட் பண்ணுவாங்க, இல்லாட்டி இப்படி எழுதுவோம். ஸோ நான் இங்கே நாட்டு மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் ஃப்ரீக்வன்சி. அப்போ அந்த 1/T இருக்கிறதுலாம் அந்த வேல்யூ அப்படியே போட்டுக்கிறோம். ஆன் எலக்ட்ரான் இன்னொன்று ஹைட்ரஜன் ஆட்டம் தி எலக்ட்ரான், கரெக்டாக ஒன்று தான். அப்போ 1.6 into 10 power minus 19 ஐ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த ஐயை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அண்ட் ஏரியா சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர். ஸோ ஐ இங்கே இருக்குது, ஏரியா இங்கே இருக்குது. இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் யூ வில் கெட் an answer of 10 power minus 23 ampere meter square. IA ampere, A meter square, πr². That's all. கிளியர்? ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இது இந்த டெம்ப்ளேட் ஃபிக்ஸ் ஆயிரணும் மைண்டில். ஃப்ரீக்வன்சி கொடுத்து கரண்ட்டு கேட்கலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். த மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் எ சர்க்குலர் காயில் கேரிங் கரண்ட் இஸ். இந்த மாதிரி ப்ராப்ளம் ரொம்ப அசால்ட்டாக நினைக்கக்கூடாது, ஏன்னா சின்னதாக ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் நடந்துடும். மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன, NIA, NI πr², L is equal to 2πr, R² is equal to L². ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுறேன், 2πங்கிற நம்பரை விட்டுருவோம். அப்போ R² is directly proportional to L². ஸோ M is directly proportional to L². ஸோ இது எப்படி எழுதலாம், M is directly proportional to R², R² is directly proportional to L². ஸோ I can relate M is directly proportional to L². The answer is directly proportional to the square of the length of the wire in the coil. Easy, no? But கான்சியஸாக இருக்கணும். Yes. The next question. A doubly ionized helium ion and a hydrogen ion. ஸோ மேக்ஸிமம் ஹீலியம், ஆல்ஃபா, ஹைட்ரஜன் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆர் ஆக்சிலரேட்டட் த்ரூ த சேம் பொட்டன்ஷியல் வெரி இம்பார்ட்டன்ட். த ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் ஹீலியம் அண்ட் ஹைட்ரஜன் அயான் கேட்குறாங்க, ஸ்பீடு. ஸோ இதெல்லாம் இன்வெஸ்டிகேட்டரி ப்ராஜெக்ட் மாதிரி நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஒர்க் இஸ் நத்திங் பட் எனர்ஜி. கிளியர்? பக்கா. 10th ஃபிசிக்ஸ் என்ன, VQ, V is equal to W/Q. ஸோ W is equal to I can write VQ. நான் இங்கே பண்ணுற ஒர்க்கு தான் அங்கே இருக்க எனர்ஜி. என்ன எனர்ஜி? கினெடிக் எனர்ஜி. VQ is equal to half mv². வெலாசிட்டி, இது V பொட்டன்ஷியல். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ பொட்டன்ஷியல் Q, இந்த 2 மேலே எடுத்துகிட்டு போயிட்டேன்.
√2v³ m. ஸோ வெலாசிட்டியோட ரிலேஷன் எழுதியிருக்கேன். v2 செகண்ட் யாரா இருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் ஹீலியம் அண்ட் ஹைட்ரஜன். ஹீலியம் தான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கோம். ஓகே, ஹீலியம் தான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கோம். அப்போ நான் அதை தான் மேலே எடுத்திருக்கேன்னு வச்சுப்போமே, ஹீலியம் தான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன். Q2/m2 Q1/m1. ஐ ரிப்பீட், நான் ஹீலியம் ஃபர்ஸ்ட் செகண்டாக எடுத்திருக்கேன், ஹைட்ரஜனை 1ன்னு எடுத்திருக்கேன். அப்போ ஹீலியமோட சார்ஜ் 2Q, ஹைட்ரஜனுக்கு 1 தான் இருக்கும். மாஸ் என்னவா இருக்கும், ஹீலியமுக்கு ஹைட்ரஜனை விட 4 டைம்ஸ் அதிகமாக இருப்பாங்க. நாங்கள் சார்ஜ் 2ஆக இருக்கிறதுனால. இதெல்லாம் ஃபிக்ஸ்டு. அதான் சொல்றேன், ஹீலியம் ஆல்ஃபா பார்ட்டிகல்னால அதுதான் மீன் பண்ணோம். ஹைட்ரஜன் இப்படி கேட்பாங்க, ரெடிமேடாக கேட்பாங்க. 2Q/4m, ஹைட்ரஜனோடது Q/m. ஸோ நம்ம கேன்சல் பண்ணோம்னா 2/4 1/2, ஆன்சர் இஸ் 1/2. ஹீலியம் மேல ஹைட்ரஜன் கீழே, ஹீலியம் மேல ஹைட்ரஜன் கீழே. ஆன்சர் 1:√2. ஸோ நான் V1 V2ன்னு எடுத்துருக்கணும், இங்கே மாற்றி எடுத்துட்டேன். பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தென் வாட் இஸ் த ஷேப் ஆஃப் மேக்னெட் யூஸ்ட் இன் மூவிங் காயில் கேல்வாமீட்டர் டு மேக் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரேடியல்? சிபிஎஸ்சியில் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் இதுதான். அது ஆக்சுவலாக ரொம்ப சூப்பரான கான்செப்ட். அது கேல்வாமீட்டரில் மேக்னெட் இப்படி இருக்கும், நடுவில் காயில் இருக்கும். ஸோ எப்படி காயில் ரொட்டேட் ஆனாலும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பக்காவாக 90 டிகிரிக்கு என்ட்ராகும். கோர் கான்செப்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எங்கிட்டு டேர்ன் ஆனாலும் அது 90 டிகிரிக்கு இருக்கணும். ஸோ ஆன்சர் இஸ் கான்கேவ். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். Circular coil carrying a current has a radius r. The ratio of magnetic induction at the center of the coil at a distance equal to √3r. This is very important. அவசரப்பட்டு ரூட் எழுத்தக்கூடாது, இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம √3r from the center of coil on the axis. ஸோ என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா? ஸோ என்சிஆர்டியில் இப்படி ஒரு டயக்ராம் இருக்கும், கரெக்டா? நம்ம ரொம்ப லென்த்தியாக டிரைவ் பண்ணியிருப்போம். டிவி காசிட்டா அதோட சொல்யூஷன் தான் இது. இதோட ஸ்பெஷல் கேஸ் தான் இது. எக்ஸுங்கிற பாயிண்ட்ல நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த எக்ஸ் எடுத்து சென்டர்ல வச்சீங்கன்னா இந்த டேர்ம் அப்படியே 0 ஆகி இந்த அவுட்புட் கிடைக்கும். ஸோ பி சென்டருங்கிறது ஒரு காயிலோட சென்டர்ல கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் இது. அதே காயில் தூரமா ஒரு பாயிண்ட்ல கொடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்ட் இது. அந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த எக்ஸ் தான் √3r. ஓகே, ஸோ இது ஜென்ரல் ஃபார்முலா. எக்ஸுக்கு பதிலாக √3r, அதை ஸ்கொயர் பண்ணா 3r². அதான் சொன்னேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னேன். ரூட்டை தெரியாமல் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா 3rன்னு போட்டுருவீங்க, தப்பாக வந்துடும் ஆன்சர். பட் இதில் அது தாண்டி ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் நடக்க வாய்ப்பு இருக்கு. கவனிங்களேன், சூப்பராக இருக்கும் அந்த ட்ராப்பு. ஸோ μ0 என்ன, r² x² என்ன ஆயிடுச்சு, 3r². 3r² + r² 4r². 4r² 3/2. நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, இந்த 2வையும் கேன்சல் பண்ணிடக்கூடாது. நிறைய நடக்கும், நான் பார்த்து நடந்திருக்கு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நடந்திருக்கு, பசங்க நிறைய பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ரூட் எடுக்கணும், அப்போதான் இந்த 2வை நீங்கள் கேன்சல் பண்ண முடியும். இப்படி ஃபுல்லாக ரூட் எடுத்தால் என்ன ஆகும், 4r² 2r, அதுக்கப்புறம் கியூப் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வேணால் தப்பாக ஆன்சர் பண்ணி பாருங்க, அந்த ஆப்ஷனும் ஆக்சுவலாக ஆப்ஷன் இல்லை, அதுவும் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் நடக்க சான்ஸ் இருக்குது. அப்போ 4r² ரூட் எடுத்துட்டேன், அப்போ 2r பேலன்ஸ் உள்ள கியூபை போட்டேன். அப்புறம் இந்த 2வை கியூப் பண்ணுறேன், அப்போ 8r³. அப்புறமே r³ யாரையும் கேன்சல் பண்ணுறேன். ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் μ0I/16r. இங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 1. கிளியரா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். μ0I/16r. ஸோ சென்டரில் μ0I/2r. இப்போ ரேஷியோ எடுக்கிறோம். ரேஷியோ எதுக்கு எடுக்கிறோம், சென்டருக்கும் ஆக்சிஸுக்கும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேலே சென்டர், கீழே ஆக்சிஸ். ஆக்சிஸ் தான் இங்கே டிரைவ் பண்ணியிருக்கோம், சென்டர் இங்கே இருக்கு. ஸோ 8/1. 8/1 இஸ் ரைட் ஆன்சர். கேர்லெஸ் மிஸ்டேக் நடந்தால் 1:8 நடக்கும், தப்பு. 8:1. என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. கிளியர் கிளியர். ஸோ இது ஒரு மேத்தமெட்டிக்கல் ட்ராப் இல்லை? எஸ். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். கேல்வாமீட்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 100 Ω. இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்கும்போது நீங்கள் டக்குன்னு கிவன் டேட்டா எழுதிட்டாலே உங்களுக்கு ஒரு 50% ஒரு குட் ஃபீல் கிடைக்கும், ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறது. அண்டு கரண்ட் ஐஜி கேல்வாமீட்டர் கரண்ட் எப்பயுமே அது கம்மியாக தான் சார் இருக்கும். கேல்வாமீட்டரோட யூசேஜ் அது தானே. 10⁻⁵ ஆம்பியர். 0.0000 எத்தனை ஜீரோ சொன்னேன், 0.00001. ஃபைன். ரொம்ப சென்சிட்டிவான கேல்வாமீட்டர் சம பொறுத்து. டு கன்வெர்ட் இன்டு அம்மீட்டர் கேப்பபிள் ஆஃப் மெஷரிங் அப் டு 1 ஆம்பியர். ஸோ டோட்டல் கரண்ட் இஸ் 1 ஆம்பியர். டோட்டல் கரண்ட் இஸ் 1 ஆம்பியர், விச் மீன்ஸ் டோட்டலாக நீங்கள் ஒரு 1 ஆம்பியர் கரண்ட் அனுப்புறீங்க. அதில் கேல்வாமீட்டருக்குள்ள எவ்வளோ போகணுமா, 10⁻⁵ ஆம்ப்ஸ். மிச்சம் எல்லாம் கீழே போயிடணும். அப்போ கீழே எப்போ போகணும்னா இந்த ஷண்ட்டை நீங்கள் கம்மியாக கொடுக்கணும், ரொம்ப கம்மியாக கொடுக்கணும். அப்போ தான் மெஜாரிட்டி ஆஃப் த கரண்ட் கீழே போகும், மேலே கம்மி கரண்ட் போகும். இதான் கான்செப்ட். கண்டிப்பாக அந்த கான்செப்ட் தெரியலன்னா இந்த ப்ராப்ளம் போட முடியாது. நம்ம சேனலில் கேல்வாமீட்டரோட கான்செப்ட் இருக்குது, நீங்கள் அதையே ரெஃபர் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃபார்முலா என்ன, ஷண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன, S is equal to IG by I minus IG into G. இந்த மாதிரி ப்ராப்ளமில் மேக்ஸிமம் இந்த ஐஜியை நம்ம நெக்லிஜிபிள் எடுத்துடலாம், ஆப்ஷன்ஸ் அப்படி தான் இருக்குது. IG 10 power minus 5, I total current 1 ampere, IG 10 power minus 5 into 100. ஸோ இது ஆக்சுவலாக இந்த டினாமினேட்டரை பாருங்களேன், 1 minus 0.00001 கிட்டத்தட்ட 1. ஸோ அப்படியே அப்ராக்சிமேட்டாக தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஆன்சரில் பாருங்கள் எங்கேயுமே 9லாம் வரல பாருங்கள், அதனால நம்ம அதை விட்டுறலாம். 10 power minus 5 into 100, 10 power minus 3 ohm. 10 power minus 3 ohm, that is very important. Shunt should be connected in parallel with the galvanometer. So 10 power minus 3 in parallel. B is the right answer. ஒருவேளை இங்கே சீரிஸ் இருந்ததுன்னா தப்பு நடக்க சான்ஸ் இருக்கு. Yes. Then, last problem. Two wires of same length are shaped into a square and a circle. ஒரு length of the wire எங்கிட்ட இருக்கு, அதை ஸ்கொயராக வைக்கிறேன், அப்புறம் சர்க்கிளாக வைக்கிறேன். If they carry same current, ரேஷியோ ஆஃப் த மேக்னட்டிக் மொமெண்ட், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் டக்குன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஆனால் அதுக்குள்ளே இந்த ரேஷியோன்னு வரும்போது எங்கேயாவது கேர்லெஸ் மிஸ்டேக் மெஜாரிட்டியாக நடக்கும். நடக்காமல் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எழுதுனாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த ஒயரை ஸ்கொயராக மடிச்சுக்கிறேன். அப்போ L/4 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 L/4, ஏரியா L/4, லென்த் இன்ட்டு பிரெத் L²/16, வெரி கிளியர். தென் அந்த ஒயரை நான் சர்க்கிளாக மடிக்கிறேன். AC = πr², LS = 2πr. ஸோ R is equal to L/2π. I have to square R, L²/4πr², AC = L², pi cancel 4π. Very important. நீங்கள் சம்மு ஃபாஸ்ட்டாக ப்ரொசீட் பண்ணீங்கன்னா you have to write more steps. ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா you have to be conscious and slow. Clear? Then m² / m center. Sorry, m circle. Square by circle. Square ஓடது என்னது? IA. Carry same current. This is very important. IA. A என்ன? L²/16. I L²/4π. m²/m circle π/4. கரெக்ட் ஆன்சர் π/4. தப்பு எப்படி நடக்கும்னு பாருங்க. சில பேர் ரேஷியோ இப்படி எழுதுவாங்க, அதான் இங்கே மிஸ்டேக் ப்ராபபிலிட்டின்னு போட்டிருக்கேன். m² is mc, IL² கேன்சல், இது 4, இது பைன்னு போட்டு டக்குன்னு ஆன்சர் என்ன எழுதிடுவாங்க, 4:πன்னு எழுத சான்ஸ் இருக்கு. பட் தப்பு, 4:π தப்பு. என்ன கரெக்டாக எழுதணும், 1/4:1/πன்னு எழுதிட்டு π/4ன்னு எழுதணும். ஸோ இந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாது. ஹேவ் டு பி கான்ஷியஸ், ரைட்? தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது, இதில் சில ஒரு 4 to 5 ப்ராப்ளம்ஸ் ரொம்ப நல்ல ப்ராப்ளம், அதில் ட்ராப் இருக்கும். மற்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ்னால போர்டு லெவலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.